ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இன்றைய ராசி பலன் இன்றைக்கி 13/4/2023, அதாவது வியாழக்கிழமை, பங்குனி மாதம், சுபகிருத்து வருஷம் 30ஆம் தேதி, கடைசி நாள் பங்குனி மாதத்தில். இன்றைக்கி சித்த யோகம். இன்றைக்கி அஷ்டமி திதி, இன்றைக்கி ஃபுல் டே. அதனால் சூரியன் வந்ததுலேருந்து அஷ்டமி திதி வந்துடுறது, கார்த்தால் பிறந்ததுலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தேனால் பூராட நட்சத்திரம் ஒரு கார்த்தால் 9 மணி வரலாம் இருக்குது. அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் வருது. மத்தியானம் ஒரு 3 மணிக்கு மேலே பார்த்தீர்களேனால் உத்திராடம் 2ஆம் பாதம், அதாவது மகர ராசிக்கு சந்திர பகவான் போயிடுறார். அதாவது சந்திர பகவான் இன்றைக்கி தனுசுலேருந்து மகரத்துக்கு போயிடுறார். அதனால் பார்த்தேன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு இன்றைக்கி அடுத்தால ஆரம்பத்துலேருந்து இருக்குது. மத்தியானம் 3 மணி வரலாம் இருக்கும். அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறது சந்திராஷ்டமம். ஸோ சந்திராஷ்டமம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வர்றது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா சந்திரன் மனோகாரகன்றதுனால மயங்கக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது இவாளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத வலியுறுத்துகிறோம். புதிதாக எதுவும் ஒப்பந்தம் கையெழுத்து போட வேண்டாம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணங்கள் தவிர்க்கிறது நல்லது. உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உடல் நலம் கொஞ்சம் குன்றி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி பார்த்தேனால் ரிஷபராசிக்கு மத்தியானம் 3 மணி வரலாம் இருக்குது. அதாவது 13ஆம் தேதி அன்றைக்கி ரிஷபராசிக்கு மத்தியானம் 3 மணி வரலாம். அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு மிச்ச நேரம்லாம் இருக்குது. அதாவது ராத்திரி அடுத்த நாள் வரலாம் இருக்குது. மிதுன ராசிக்கு அடுத்த நாள் வரலாம் மத்தியானம் 3 மணியிலேருந்து மிதுன ராசிக்கு இருக்குது. அதனால் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இதை ப்ரோக்ராம் பண்ணிவிட்டேன், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்களேன்னா, நீங்கள் கண்டிப்பாக சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய, அதாவது தானியம், அதாவது நெல்லோ இல்லைன்னா அரிசியில் பச்சரிசி இல்லைன்னா பச்சரிசி மாவு, இது கொஞ்சம் தானம் கொடுத்துட்டு யாருக்காவது பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கொண்டு போய் தானம் கொடுக்குறதோ, இல்லைன்னா ஒரு பெரியவருக்கு, சுமங்கலிகளுக்கு, அந்தணர்களுக்கு தானம் கொடுக்குறதோ. சரி, நான் கிளம்புற அவசரத்தில் என்ன சார் பண்ணுறது இப்படி சொன்னீங்கன்னா, ஒன்றும் பண்ண முடியலையா, வீட்டில் பச்சரிசி இருக்கா, ஒரு பிடி எடுத்துக்கங்க, ஒரே ஒரு டவலில் சின்னதாக கட்டுங்க, உங்கள் சாமி சார்ந்தது முன்னாடி வச்சுட்டு ஊருக்கு போங்க. சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். அதுக்கு மேலே பார்த்தீர்களேனால் திருப்பி ஊருக்கு வந்தவுடனே அந்த இந்த பச்சரிசியை பக்கத்தில் இருக்கிற கோவில்லையோ இல்லைன்னா யாராவது முதியோருக்கோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச தானத்தை கொடுத்துட்றது ரொம்பவும் நல்லது. ஸோ சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் குறையறதுக்கு இதை நிச்சயமாக பண்ணணும். சரி, இப்போ ஒரு ராசியாக இன்றைக்கி 13ஆம் தேதி எப்படி இருக்குது, 13/4/2023 எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசிக்கு 10ஆம் இடம், 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 10ஆம் இடத்துல வர்றதில் தொழில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். தொழிலில் ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய நாடாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், ஏற்றம் இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். வீடு, மனை, வாகனங்கள் இதுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையிலும் நல்லபடியாக இருக்கும். பண வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசித்து வர்றதும், கண்டிப்பாக அங்கே ஒரு கற்பூரம் ஒரு முருகப்பெருமானுக்கு ஏற்றிட்டு வர்றது, ஒரு சிவப்பு கலர் கர்ச்சீஃப் வச்சுக்கிறது, அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 13ஆம் தேதி கொடுக்கும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 பாதம் 9 பாதம் 3 நட்சத்திரத்தை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திராஷ்டமம் முடிஞ்சு
9ஆம் இடத்துக்கு வந்து சந்திர பகவான் போகிறது மிகப்பெரிய ஏற்றம். 9ஆம் இடத்துக்கு போய் அவர் வீட்டையே அவர் பார்க்குறார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் போகணும்னு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்க, ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்க, இதெல்லாம் வந்து போட்டித் தேர்வு எழுதுறீங்க, வெளிநாட்டில் போய் வந்து படிக்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். உங்கள் சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டம், பண வரவு நல்லபடியாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை போய் வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இன்றைக்கி வரும். நீங்கள் வந்து கையில் வந்து ஒரு நீல கலர் கர்ச்சீஃப் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. மிதுனம், திருவாதிரை, புனர்பூசம், மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்களேனால் புத பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனம், குடும்பம், வாக்குஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து 7ஆம் இடத்துல மத்தியானம் ஒரு 3 மணி வரலும் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து 8ஆம் இடம் போகிறார், சந்திராஷ்டமம் வருது. அதனால் சந்திராஷ்டமத்தப்போ கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக பண்ணுறது ஒரு பெரிய ஏற்றம். எந்த ஒரு முயற்சியையும் பார்த்து மெதுவாக நடக்கிறது நல்லபடியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சலசலப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த அரிசி, பச்சரிசி, இல்லைன்னா வந்து பானகம், இல்லைன்னா வந்து பசும்பால், இதை சாப்பிட்டுட்டு எந்த ஒரு வேலையும் நீங்கள் பண்ணிங்கன்னா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. அவருக்கு ஒரு துளசி மாலையை போட்டு வர்றதுனாலையும் கையில் ஒரு பச்சை கலரில் ஒரு துணி வச்சுக்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு பார்த்தீங்களேனா சந்திர பகவான் சப்தமத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பண வரவு நல்லபடியாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசியவே வந்து ராசிநாதன் பார்க்குற சப்தமத்தில் உட்காந்து நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. கவலைப்படாதீங்க. கார்த்தால் வந்து ஒரு 3 மணி வரலாம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல இடம்தான். அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பண வரவு நல்லபடியாக கொடுப்பார். அதுக்கப்புறம் வந்து சப்தமத்தில் போகிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்கும். மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான நாளாக இந்த 13ஆம் தேதி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு சக்கரத்தாழ்வான் சன்னதியில் போய் ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு வாங்க. எல்லா விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு தீரும். கையில் வந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெள்ளை ஆடை ஏதாவது போட்டுட்டு போங்க. ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக இன்றைக்கி வரும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். ராசிக்கு 8ஆம் இடத்துல குருவோட சம்பந்தம், நல்ல ஒரு சுப சம்பந்தம் இருக்குது. அரசியலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். மறைமுகமான வேலைகள் மூலியமாக அரசியல், அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். சந்திரனும் வந்து 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால அரசாங்க தொழிலின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு. கவலைப்படவே வேண்டாம். அரசாங்கத்தினால ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னா நிச்சயம் இன்றைக்கி ஆகிடும். புதுசாக வந்து ஏதாவது வாட்டர் பைப்லைன் போடணும், ரிக்வெஸ்ட்டு கொடுத்துருக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. இல்லை ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு வந்து ஒரு இது வந்து என்ட்ரன்ஸ் எழுதுகிறீங்க, இல்லைன்னா இந்த இது 3 எழுதுகிறீங்க, அதாவது யூபிஎஸ்சி இது என்ட்ரன்ஸ் எழுதுகிறீங்க, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது உங்களுக்குள்ளே என்ன சொல்கிறது, உங்களுடைய ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ளே பரீட்சை இருக்குது இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு அதில் வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இன்றைக்கி நிச்சயமாக இதை ஒரு நல்ல வெற்றிகரமான செய்தி உங்களுக்கு வந்து சேரும். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வணங்க வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை போய் வணங்கிட்டு வர்றதும், அவங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் வழக்கு போடுறதும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு மஞ்சள் கலர் துணி மட்டும் கையில் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். கன்னியா ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துல பரிவர்த்தனை பெற்று
நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார். ஆட்சி பெற்ற 10ஆம் அதிபதி அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இது, அதுவும் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரியல் எஸ்டேட்டில் வந்து என்ட்ரி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம். இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறது. பண வரவு நல்லபடியாக இருக்கும். புதிய கௌரவ பதவி கிடைக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிச்சயமாக ஒரு நல்ல விஷயங்கள் வந்து சேரக்கூடிய நேரம் இன்றைக்கி இருக்குது. மத்தியானம் 3 மணிக்கு மேலே குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் தரிசித்து வர்றது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். அவருக்கு ஒரு அருகம்புல் மாலை போட்டு வாங்க, நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும். நீங்கள் கையில் வந்து ஒரு கரு நீல கலரில் வந்து ஒரு கைக்குட்டை வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிநாதன் வந்து உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து மறைமுகமாக பணம் வந்துகிட்டே இருக்கும். மறைமுகமாக பணம்னா என்ன அப்படின்னா, நேர்முகமாக பணம்னா ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், அந்த இடத்துலேருந்து வேலையிலேருந்து வரக்கூடிய சம்பாத்தியத்தை நேர்முக பணம்னு சொல்கிறோம். மறைமுக பணம்னா நம்ம வந்து வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விட்டு அதன் மூலியமாக நம்மளுக்கு வருமானம் வர்றது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான பிஸ்னஸ்லேருந்து அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டைம் அதே வந்து ரொம்ப வச்சு பண்ணாமல் இருந்து அது மறைமுக பணம். அதாவது ஃபுல்லாக நம்மளுடைய ஹவர்ஸ் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் போட்டு அதுக்குண்டான பணம் வர்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் அதுவும் வந்து கேளிக்கைகள் மூலியமாக நிச்சயமாக வரும். பண வரவு பார்த்தீங்களேனால் உங்களுடைய இந்த இதில் வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்கும். என்ன அஷ்டமியாக இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டாம், இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் வரும். ஏன்னா உத்திராட நட்சத்திரம் இன்றைக்கி பூராடம் உத்திராடம் 2 நட்சத்திரம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 3, 4 இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரத்துவம் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். பண வரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு லட்சுமி சன்னதியில் நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா காரியமும் ஜெயமாகும். கார்த்தால குரு ஹோரையிலேயே போய் பண்ணிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம். கார்த்தால 6 to 7 போய் குரு ஹோரையில் போய் பண்ணிட்டு வாங்க, நல்லபடியாக இருக்கும். விருச்சிகம், விசாக, மனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான் வந்து மத்தியானம் 3 மணி வரலாம் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். இது ஒரு பெரிய ஏற்றமான காலம். பண வரவு கார்த்தால ஒரு 3 மணி வரலாம் வந்து மத்தியானம் 3 மணி வரலாம் கொஞ்சம் தடை இருக்கும். அதுக்கப்புறம் பண வரவு அது அபரிமிதமாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களுடைய இளைய சகோதரத்தின் மூலியமாக மிகப்பெரிய வெற்றி வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்களேயானால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கிட்டு வந்தீங்களேயானால், அதுவும் வந்து கார்த்தால குரு ஹோரையில் போயிட்டு பண்ணிட்டு வர்றதோ இல்லைன்னா ஒரு 8லேருந்து 9 மணி, ஒரு 7லேருந்து 8 மணி, அதாவது குரு ஹோரைக்கு அடுத்தது வந்து செவ்வாய் ஹோரை வந்துடும். அதனால் வந்து கண்டிப்பாக செவ்வாய் ஹோரையில் வந்து பண்ணுறதும் ஒரு நல்ல ஏற்றது. 6லேருந்து 8 மணிக்குள்ளே வந்து அருகில் இருக்க முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான காரியமும் சக்ஸஸாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு கருஞ்சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு கர்ச்சீஃபோ ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிறது, கலர் இருக்க மாதிரி இல்லை ஷர்ட்டு அந்த மாதிரி போட்டுக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை இன்றைக்கி கொடுக்கும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி வந்து ராசியிலேயே வந்து சந்திர பகவான் இருக்கிறது மத்தியானம் 3 மணி வரலாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா 8ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். உடல்நலம் கெடாதான்னா கெடாது. ஏன்னா அந்த 8ஆம் அதிபதி அந்த இடத்த வந்து குரு பகவானுக்கு
உச்சம் பெறத்துக்கு கொடுத்ததுனால அந்த இடம் குரு பகவானுக்கு நல்ல ஒரு இடம். அதனால் குருவினுடைய ராசிகளுக்கு சந்திர பகவான் வந்து எந்த ஒரு தீங்கையும் செய்ய மாட்டார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம். இன்றைக்கி உங்களுடைய ராசியில் மத்தியானம் 3 மணி வரலும் இருக்கும் பொழுது உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். அதற்கு பிறகு பண வரவு அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் போகும்போது கொஞ்சம் செலவு இருக்கும், பண வரவு கம்மியாயிடும் 3 மணிக்கு மேலே. கண்டிப்பாக பேச்சில் நல்ல நளினம் இருக்கும், பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். நல்ல பாட்டு பாடுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீர்களேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டு வர்றது, அவருக்கு வந்து ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வர்றது உங்களுடைய நாளில் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு பார்த்திங்கன்னா சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாத சனி, அதனால் வந்து பேச்சில் ரொம்ப கவனம் இருக்கணும். குடும்பத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது நல்லது. பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் தான் எல்லாமே, அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் பேசுகிறது சரியாக இருந்தாலும் அடுத்தவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அது பெரிய தப்பான விஷயமாக போகும். ஏன்னா அசுப கிரகங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து சந்திர பகவான் வரார் மத்தியானம் 3 மணிக்கு மேலே. கார்த்தாலேருந்து மத்தியானம் 3 மணி வரலும் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் விரயங்கள் அதிகமாகும். பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு போய் தேவையில்லாமல் வந்து செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய ராசிக்கு வரும்பொழுது, அதாவது மத்தியானம் 3 மணிக்கு மேலே வரக்கூடிய பைசா வந்து அபரிமிதமான யோகத்தில் உங்களுக்கு லாபம் வந்துடும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஏதோ ஒரு வகையில் வந்து பணம் வந்து சேர்ந்துடும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், கவலைப்படாதீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை போய் வணங்கிட்டு வாங்க. சந்திர பகவானுக்கு ஏற்ற கடவுள். கண்டிப்பாக வெங்கடாஜலபதியை வணங்கி அவருக்கு வந்து ஒரு ரூபாயாவது காணிக்க போட்டுவாங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இன்றைக்கி வச்சுருக்க வேண்டிய நிறம்னு பார்த்தீர்கள்னா ஒரு பச்சை கலர் கையில் வச்சுக்கிங்க. கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான். சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ஒரு பெரிய பண வரவெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து மத்தியானம் ஒரு 3 மணிக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்துக்கு விரயத்துக்கு வரார். அதனால் விரயம் கொஞ்சம் அதிகமாகும். இன்றைக்கி விரயம் அதிகமாகும் அப்படின்னா சுப விரயமாக இருக்கும், கவலைப்படாதீங்க. சுப விரயமாக இருக்கும், அதனால் கவலைப்பட தேவையில்லை. பண வரவு நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். உடல் நலத்தில் கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துங்க. ஏன்னா சனி பகவான் தனித்து அவர் ராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறது உடல் நலத்தை கொஞ்சம் கெடுப்பார், ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு போய் சனி பகவானுக்கு போய் எல் தீபம் போட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், மாற்றத்தையும் கொடுக்கும். நீங்கள் கையில் வந்து ஒரு கரு நீல கலரில் ஒரு கர்ச்சீஃபையாவது வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியின் குரு பகவான் ராசியிலேயே இருந்து ஆட்சி பெற்றிருக்கார். இன்றைக்கி பார்த்தீர்களேனா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 11ஆம் இடம் வரலாம் வரார். 10ஆம் இடத்துல வந்து மத்தியானம் 3 மணி வரலாம் இருக்கார். அதனால் தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பதவி, ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது. உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்லா, அதாவது இவன் தந்தை எண்ணாற்றோன் கொண்டு என்னும் சொல் அப்படின்னு வள்ளுவர்னு சொன்ன மாதிரி இது மாதிரியாக எப்படி ஒரு குழந்தை பிறந்ததுன்றதுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய காலமாக இந்த நாள் இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வரும்பொழுது உங்களுக்கு பெரிய லாபம் வரக்கூடிய, தொழிலின் மூலியமாக லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இது ஒரு பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய நாளாக இந்த 13ஆம் தேதி சுபகிருத்து வருஷம் இருக்க போகிறது. மீனராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் மஞ்சள் கலர் ஒரு டவல் மாதிரி கையில் வச்சுக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால், உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேண்டும் என்று நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள்.
அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கங்க, ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கங்க. நான் ஒன்று கன்சல்டேஷன் டைம் கொடுக்குறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி என் கூட பேசி உங்களுக்கு உண்டான ப்ராப்ளத்தை நிச்சயமாக சார்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.